நியூஸ் 7 தமிழின் தமிழ்நாடு செய்திகளை வழங்குவதற்காக ஸ்ரீ வித்யா கந்தசாமி. ஏடிஎம் இயந்திரத்தை உடைக்க முடியாததால் 35 லட்சம் ரூபாய் தப்பிய விவகாரத்தில் சிசிடிவி காட்சிகளை வைத்து 5 மணி நேரத்தில் குற்றவாளியை போலீசார் கைது செய்தனர். திருவண்ணாமலை கொசமட தெருவில் இயங்கி வருகிறது கனரா வங்கி. இங்குள்ள ஏடிஎம் அறைக்கு நுழைந்த மர்ம நபர் ஏடிஎம் இயந்திரத்தை கல்லால் உடைத்து திறக்க முயற்சித்துள்ளார். ஆனால் ஏடிஎம் இயந்திரத்தை உடைக்க முடியாததால் 35 லட்சம் ரூபாய் தப்பியது. இச்சம்பவம் குறித்து திருவண்ணாமலை குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவியில் பதிவான நபரின் புகைப்படத்தை வைத்து குற்றவாளியை தேடி வந்தனர். இந்நிலையில் திருவண்ணாமலை கோபாரு தெருவை சேர்ந்த கோவிந்தசாமியின் மகன் ராஜா என்பவர்தான் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டார் என சிசிடிவி காட்சிகள் மூலம் உறுதியானது. இதனையடுத்து அவரை போலீசார் கைது செய்தனர். இந்த சம்பவத்தில் 5 மணி நேரத்தில் போலீசார் குற்றவாளியை கைது செய்தது குறிப்பிடத்தக்கது. வயசு 40, சன் ஆஃப் கோவிந்தசாமி, பேகபுரம் 10th ஸ்ட்ரீட் திருவண்ணாமலை என்றவரை திருவண்ணாமலை கிருஷ்ணா லாட்ஜ் முன்னாடி 5 மணி நேரத்தில் செக்யூர் பண்ணோம். இதில் ஏடிஎம் மிஷின் மட்டும்தான் உடைக்கப்பட்டிருக்கு, எந்த பணமும் போகல. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே குடிநீர் வழங்காததை கண்டித்து பொதுமக்கள் ஊராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட காரை ஊராட்சியில் கடந்த 6 மாதமாக முறையாக குடிநீர் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இது தொடர்பாக ஊராட்சி அதிகாரிகளிடம் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்காததால் அப்பகுதியை சேர்ந்த 150க்கும் மேற்பட்டோர் ஊராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஊராட்சியில் குடிநீர் வழங்க கோரி கிராம மக்கள் ஊராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அச்சம் தவித்தான் கிராமத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் வசிக்கின்றனர். அப்பகுதி மக்களுக்கு குடிநீர் வழங்க தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டத்தை செயல்படுத்தாததால் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. அதிகாரிகளிடம் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்காததால் கிராம மக்கள் ஊராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஒரு இடம் விடுங்கன்னு கேட்டால் எங்கள் தெருவில் இருக்குது, நாங்கள் பிடிச்சி தான் விடுவோம், நாங்கள் பிடிச்ச பிறகு தான் நீங்கள் பிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தண்ணி ஒவ்வொரு நேரம் நின்று போயிடுது, நாங்கள் சும்மா குடத்தை தூக்கிட்டு வர வேண்டியது தான். எங்களுக்கு கீழே தெருக்கு தண்ணி வேணும், நல்ல தண்ணி, தாமிரபரணி தண்ணி வேணும் எங்களுக்கு. சேலம் மாவட்டம் ஓமலூர் அடுத்த பொட்டியாபுரம் கிராமத்தில் கடந்த 10 நாட்களாக குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கொண்டையனூர், கட்டிக்கரனூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களிலும் முறையாக குடிநீர் வழங்காததால் பல கிலோமீட்டர் சென்று நீர் எடுத்து வர வேண்டியுள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். விரைந்து வந்த போலீசார் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து சாலை மறியல் கைவிடப்பட்டது. பழனி அரசு மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு படுக்கை வசதி அளிக்க ஊழியர்கள் லஞ்சம் கேட்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் சிகிச்சை பெற வருகின்றனர். இம்மருத்துவமனைக்கு பழனி பகுதி மட்டுமின்றி சுற்று வட்டார கிராமங்களிலிருந்தும் ஏராளமானவர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இங்கு சிகிச்சை பெற வரும் நோயாளிகளுக்கு அடிப்படை வசதிகளான கழிப்பறை, குடிநீர் மற்றும் படுக்கை வசதி எதுவுமே இல்லை என்று பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். மேலும் உள்நோயாளிகளுக்கு தேவையான படுக்கை வசதிகளை செய்து கொடுக்காமல் பணம் கொடுத்தால் மட்டுமே படுக்கைகள் கொடுக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டினர். இதுகுறித்து செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களை மருத்துவமனை தலைமை மருத்துவர் விஜயசேகர் தடுத்து சிறைப்பிடித்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. நாங்கள் வெளியே வெயிட் பண்ணி உட்காந்து பார்க்குறோம். டாக்டர் கூப்பிட்ட மாதிரி இல்லை, ஏதாவது ஒரு பெட்டு காலியானா யாராவது 10-50 வாங்கிக்கிறா சார், அவங்க பெட்டு காலி பண்ணி கொடுத்துட்றாங்க. எங்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதி இல்லை சார். பாத்ரூம் அதேமாதிரி பாத்ரூம் போகலாம் அப்படின்னு பார்க்குறப்ப பாத்ரூம் ஃபுல்லாக அடைச்சிருக்கு சார். 3 பாத்ரூம் இருக்குது. ஒரு பாத்ரூம் நல்லா சுத்தமாக வச்சுருக்காங்க, 2 பாத்ரூமே காகிதம் போட்டு அடைச்சிருக்கு சார். கேட்டால் அவங்ககிட்ட கூப்பிட்டு கேட்குறேன், என்னம்மா இப்படி அடைச்சிருக்கு, பாத்ரூம் எப்படிமா போகிறதானே சார், இப்படிதான் இருக்குது, அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம், சுத்தம் பண்ணுறவங்க சொல்கிறாங்க சார். கேரளாவிலிருந்து தமிழகத்திற்குள் டெங்கு காய்ச்சல் பரவாமல் தடுக்க தமிழக எல்லையில் மருத்துவ சோதனை நடத்தப்படும் என்று நெல்லை மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டத்தில் டெங்கு காய்ச்சலை தடுப்பது தொடர்பாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் மற்றும் தனியார் மருத்துவமனை அலுவலர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி கலந்து கொண்டார்.
பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த மாதம் மாவட்டத்தில் 400 பேர் டெங்குவால் பாதிக்கப்பட்டதாக தெரிவித்தார். இந்த மாதம் 120 பேர் பாதிப்படைந்துள்ளதாக தெரிவித்த அவர், கேரளாவிலிருந்து மேலும் டெங்கு காய்ச்சல் பரவாமல் தடுக்கும் வகையில் புளியரை சோதனை சாவடியில் மருத்துவ குழு அமைத்து சோதனை நடத்தப்படும் என்று தெரிவித்தார். குற்றாலம் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களிலும் பயணிகளுக்கு மருத்துவ சோதனை நடத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். ஸோ கேசஸ் அதிகமாக இருந்தாலும் கூட பக்கத்தில் மாநிலத்தில் பார்த்தா நமக்கு பார்டர் இங்கே கேரளா ஸ்டேட் இருக்கின்றது. அங்கே நிறைய கேசஸ் எல்லாம் ரிப்போர்ட் ஆயிடுச்சு. அங்கே நிறைய டெத்ஸ் கூட ரிப்போர்ட் ஆயிடுச்சு. ஆனால் திருநெல்வேலி மாவட்டத்தில் மற்ற மாவட்டத்தில் நமக்கு அந்த மாதிரி ஒரு நெகட்டிவான டெத்து ஆகிற சூழ்நிலை ஒன்றும் இல்லை. நம்ம இப்போ வரை நல்லா ப்ரோட்டோகால் எல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த கேசஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணதுக்கான எல்லா ஸ்டெப்ஸ் எல்லாமே எடுத்துப்பட்டு வருகின்றதுன்னு சொல்லியிருக்கோம். கதிராமங்கலம் கலவரம் தொடர்பாக சிறையில் அடைக்கப்பட்டுள்ள மீத்தேன் ஜெயராமன் உள்ளிட்ட 10 பேரின் காவல் வரும் 28ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 30ஆம் தேதி கதிராமங்கலத்தில் கல்வீச்சு மோதல் எனும் கலவரம் வெடித்தது. இச்சம்பவம் தொடர்பாக மீத்தேன் எதிர்ப்பு இயக்க ஒருங்கிணைப்பாளர் ஜெயராமன் உள்ளிட்ட 10 பேர் கைது செய்யப்பட்டு திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டனர். இவர்கள் அனைவரும் இன்று கும்பகோணத்தில் உள்ள 2வது கூடுதல் மாவட்ட உரிமையியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இதனையடுத்து அவர்களின் காவலை வரும் 28ஆம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி சரவணபவன் உத்தரவிட்டார். கதிராமங்கலத்தில் ONGCக்கு எதிராக போராடினார்கள் என்கின்ற காரணத்திற்காக 10 நபர்களை கைது செய்து சிறையில் அடைத்திருந்தார்கள். இன்று காவல் நீட்டிப்பு செய்வதற்காக அழைத்து வந்து மேலும் ஒரு புதிய வழக்கிலும் கைது செய்தார்கள். மாண்புமிகு நீதித்துறை நடுவர் அவர்கள் 28/7/2017 அன்று வரை காவல் நீட்டிப்பு செய்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். இந்த பொய்யான வழக்குகளுக்காக நீதிமன்ற நீட்டிப்புக்கு கொண்டுகிட்டு வரும் பொழுது ஏதோ பெரிய மாவோயிஸ்ட் தீவிரவாதிகளை கொண்டுகிட்டு வருவது போல நூற்றுக்கணக்கான போலீஸ்களை பாதுகாப்புக்கு போடுறதும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்துறது, பொதுமக்கள் மத்தியில் ஒரு அச்சத்தை, நீங்கள் அரசுக்கு எதிராக போராடினா நாங்கள் இப்படியெல்லாம் உங்களை வந்து அடக்குவோம் ஒடுக்குவோங்கிற மாதிரி ஒரு அச்சத்தை ஏற்படுத்துவது ஒரு தேவையற்ற வேலை. ஓமலூர் அருகே காதல் திருமணம் செய்த 3 மாதத்தில் இளம்பெண் மர்மமாக உயிரிழந்த நிலையில் அவரது கணவர் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே தேக்கம்பட்டி கிராமத்தை சேர்ந்த கோவிந்தராஜ் என்பவரின் மகள் நித்யாவும், தாராமங்கலம் அருகே சேடப்பட்டியை சேர்ந்த பெருமாள் மகன் பசுபதியும் காதலித்து திருமணம் செய்து கொண்டனர். பெற்றோரை எதிர்த்துக் கொண்டு நித்யா திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து வந்த நிலையில் நித்யா மீது சந்தேகப்பட்டு அவரது கணவர் கொடுமைப்படுத்தியதாக கூறப்படுகிறது. மேலும் வரதட்சணை வாங்கி வருமாறு பசுபதி நித்யாவை தாக்கியதால் அவர் விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. மகளின் மரணத்தில் மர்மம் இருப்பதாக கூறி அவரது பெற்றோர் தாராமங்கலம் போலீசில் புகார் அளித்தனர். இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது. வேலூர் அருகே சுடுகாட்டில் வாலிபர் ஒருவர் கழுத்தறுக்கப்பட்ட நிலையில் பிணமாக கிடந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் சலவான்பேட்டை பெருமாள் கோவில் தெருவை சேர்ந்த சேகர் என்பவரின் மகன் கோட்டீஸ்வரன் ஆட்டோ ஓட்டுநராக பணிபுரிந்து வந்தார். இவர் அதே பகுதியில் உள்ள சுடுகாட்டில் மர்ம நபர்களால் கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் சடலமாக இருந்ததை பார்த்த பொதுமக்கள் வேலூர் தெற்கு காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் உடலை கைப்பற்றி வேலூர் தலைமை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த கொலை குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே நாச்சியூரில் டெங்கு காய்ச்சலுக்கு 4 மாத ஆண் குழந்தை உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. எடப்பாடி அருகே நாச்சியூரை சேர்ந்த டெய்லர் கணேசன் என்பவரின் 4 மாத ஆண் குழந்தை ஹரிஸிற்கு கடந்த 10 நாட்களுக்கு முன்பு காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது. தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்ட போது குழந்தைக்கு டெங்கு காய்ச்சல் வந்தது தெரிய வந்ததாக கூறப்படுகிறது. பின்னர் கோவை மெடிக்கல் சென்டருக்கு சென்று சிகிச்சை பெற்று வந்த நிலையில் காய்ச்சல் அதிகமாகி குழந்தை உயிரிழந்தது. உடற்கூறு ஆய்விற்கு பின்னர் குழந்தையின் உடல் எடப்பாடியில் அடக்கம் செய்யப்பட்டது. இதனால் சோகமடைந்துள்ள அப்பகுதி மக்கள் நாச்சியூர் பகுதியில் சுகாதாரத்தை பேணி காத்து டெங்குவை விரட்ட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். விநாயகர் சதுர்த்தி அடுத்த மாதம் கொண்டாடப்பட உள்ள நிலையில் கரூரில் விநாயகர் சிலைகள் தயாரிக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. விநாயகர் சதுர்த்தி அடுத்த மாதம் ஆகஸ்ட் 25ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி இந்து முன்னணி சார்பில் கரூர், குழித்தலை, வேலாயுதம்பாளையம், அரவக்குறிச்சி, சின்னதாராபுரம், கரூர் மாவட்டம் முழுவதும் சுமார் 200 இடங்களில் விநாயகர் சிலைகள் பொதுமக்கள் வழிபாட்டிற்காக வைக்கப்பட உள்ளன. இதனால் கரூரில் விநாயகர் சிலைகள் தயாரிப்பு பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன. 3 அடி முதல் 10 அடி உயரம் வரையிலான
நந்தி, ஆஞ்சநேயர், சிவன், கருடன், மயில், சிங்கம், புலி, நந்தி ஆகியவற்றின் மீது விநாயகர் அமர்ந்திருக்கும் பல தோற்றமுடைய சிலைகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத சிலைகளை தயாரிப்பதாக தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். கரூரில் இந்த மாதிரி நாங்கள் விநாயகர் சிலை செஞ்சுருக்கோம். வருஷம் இந்த வாட்டி ஒரு 150 சிலை செஞ்சுருக்கோம். இதில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்னா ஒரு 10 அடி சிலையில் நல்லா ஒரு ஆஞ்சநேயர் மேலே உக்காந்துருக்க அமர்ந்திருக்க விநாயகர் சிலை செஞ்சுருக்கிறோம். இந்த வாட்டி நல்லா சிறப்பாக இருக்கும் இந்த கரூர் மாவட்டத்துக்கு. ஈரோட்டில் பிச்சைக்காரரை கொலை செய்த மாடு மேய்க்கும் தொழிலாளிக்கு ஆயுள் தண்டனை வழங்கி மகிழா நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ஈரோடு பவானி சாலையில் பிபி அக்ரஹாரம் பகுதியில் சுமார் 55 வயது மதிக்கத்தக்க ஒருவர் கடந்த 2015ஆம் ஆண்டு பிச்சை எடுத்து வந்துள்ளார். இதே பகுதியைச் சேர்ந்த மாடு மேய்க்கும் தொழிலாளி மினியப்பன் என்பவர் இந்த பகுதியில் பிச்சை எடுக்க வேண்டாம் என அவரிடம் கூறியுள்ளார். இதில் இருவருக்கும் இடையே நிலவி வந்த வாக்குவாதம் தகராறாக மாறிய நிலையில் அந்த பிச்சைக்காரர் மினியப்பனை தகாத வார்த்தைகளால் பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மினியப்பன் இரவு தூங்கிக் கொண்டிருந்த அந்த பிச்சைக்காரரின் தலையில் கல்லை போட்டு கொன்றுள்ளார். இந்த வழக்கில் மினியப்பனுக்கு ஆயுள் தண்டனை வழங்கி தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே பொக்காபுரத்தில் குறும்பர் இன மக்கள் பணம் கொடுத்து குடிநீர் வாங்க வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். உதகை அருகே பொக்காபுரம் பகுதியில் பெட்ட குறும்பர் இனத்தை சேர்ந்த பழங்குடியினர் மக்கள் அதிக அளவில் வசித்து வருகின்றனர். சோளூர் பேரூராட்சிக்குட்பட்ட இந்த கிராமத்திற்கு கடந்த பல ஆண்டுகளாக இங்கிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மதுக்கட்டை தடுப்பணையிலிருந்து குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வந்தது. வறட்சி காரணமாக இந்த தடுப்பணை வறண்ட நிலையில் பேரூராட்சி நிர்வாகம் குடிநீருக்கு மாற்று ஏற்பாடு செய்யவில்லை. இதனால் குடிநீர் தேடி பல இடங்களுக்கு அலையும் குறும்பர் இன மக்கள் பணம் கொடுத்து குடிநீர் வாங்கும் அவல நிலைக்கும் தள்ளப்பட்டுள்ளனர். தமிழக அரசு இந்த விவகாரத்தில் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஆனால் தண்ணி ஒரு பைப் இருக்குது. அந்த பைப்பில் 1 மணி நேரம் தான் தண்ணி வரும். அது 7 மணிக்கு விடுவாங்க, 8:30க்கு நிற்பாட்டிடுவாங்க. மொத்தமாக 12 குடும்பம் இருக்கா சார். அதில் 2 குடும்பத்துக்கு தான் தினமும் தண்ணி கிடைக்கும். ஆனால் இன்னொரு குடும்பத்துக்கு மறுநாள் தான் கிடைக்கும். அப்படியே பண்ணி ஒரு வாரத்துக்கு தான் அந்த 12 குடும்பம் தண்ணியே தூக்குது. ஆனால் ஒரு 2 குடம் தண்ணி கொண்டு போய் சேர்த்துனா 1 மணி நேரம் மேலே மேட்டுக்கு நடக்கணுங்க சார். போய் ஸ்கூல் பிள்ளைங்களை ரெடி பண்ணதுக்கும் கிடைக்கிறதில்ல. தண்ணி தூக்கணுன்னா ஒரு வேலை விட்டு தான் செய்யணும். திருச்சி சிறப்பு முகாம் சிறையில் இருக்கும் தங்கள் அனைவரையும் விடுவிக்க கோரி 10 இலங்கை தமிழர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திருச்சி மத்திய சிறை வளாகத்தில் உள்ள சிறப்பு முகாம் சிறையில் பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய இலங்கை தமிழர்கள் மற்றும் நைஜீரியர்கள் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் எவ்வித முகாந்திரமும் இல்லாமல் பல ஆண்டுகளாக சிறையில் இருக்கும் தங்களை விடுதலை செய்ய வேண்டும் என 10 இலங்கை தமிழர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது மட்டுமின்றி இலங்கை தமிழர்கள் மீது கியூ பிரிவு போலீசார் தொடர்ந்து வழக்கு பதிவதை நிறுத்த வேண்டும் எனவும் அவர்கள் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கோவில்பட்டி அருகே குமரரெட்டியாபுரத்தில் பல ஆண்டுகளாக சாலை சீரமைக்கப்படாததை கண்டித்து சாலைக்கு மலர் வளையம் வைத்து பொதுமக்கள் ஒப்பாரி வைத்து போராட்டம் நடத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கயத்தார் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட குமரரெட்டியாபுரம் கிராமம் அமைந்துள்ளது. இங்கிருந்து பல்வேறு கிராமங்களை இணைக்கும் 9 கிலோமீட்டர் சாலை கடந்த பல ஆண்டுகளுக்கு முன் போடப்பட்டது. தற்போது இந்த சாலை போக்குவரத்திற்கு லாயக்கற்ற நிலையில் உள்ளதாக கூறும் அப்பகுதி மக்கள் கடும் அவதியுற்று வருவதாக தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறும் அவர்கள் சாலைக்கு மலர் வளையம் வைத்து ஒப்பாரி பாட்டு பாடி நூதன போராட்டம் நடத்தினர். இதை பல முறை நாங்கள் அதிகாரிகளுடைய கவனத்துக்கு கொண்டு போயிருக்கிறோம். இருந்தாலும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சாலை இடப்பட்டு ஒரு 7 வருஷம் தான் இருக்குது, இனி ஒரு 3 வருஷம் இருக்குது. இந்த சாலைக்கு 10 வருட ஆயுட்காலம் உள்ள சாலை இது, அதனால் இந்த சாலையை போட முடியாதுன்றாங்க. ஆனால் 10 வருடம் ஆயுள் உள்ள ஒரு சாலையானது கடந்த பல வருடங்களாக எங்களுக்கு நினைவு பல வருடங்களாக இப்படி தான் இருக்குது. அப்போ சாலையவே போட்டாங்களா இல்லையான்று கூட எங்களுக்கு தெரியலை. பிரசித்தி பெற்ற காரையார் சொரிமுத்தையநாயர் கோவில் ஆடி அமாவாசை திருவிழாவிற்கு சொந்த வாகனங்களில் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை தாமிரபரணி நதிக்கரையில் உள்ள பிரசித்தி பெற்ற காரையார் சொரிமுத்தையநாயர் கோவில் வரும் 23ஆம் தேதி ஆடி அமாவாசை திருவிழா நடைபெறவுள்ளது. இவ்விழாவின் போது மலைப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்பதால்
பக்தர்கள் சொந்த வாகனங்களில் கோவில் வரை செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி இதனை அறிவித்துள்ளார். களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பக பகுதியாகவும் இருப்பதாலும் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் பாபநாசம் சோதனை சாவடியிலிருந்து கோவில் வரை செல்ல அரசு சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நம்ம ஹெல்த் டிபார்ட்மெண்ட் மூலமாக 2 ஆம்புலன்ஸ் 108 ஆம்புலன்ஸ் அண்ட் மட்டும் ஒரு பைக் ஆம்புலன்ஸ் அங்கே மொபிலைஸ் பண்ணி வைப்போம். ஒரு மெடிக்கல் டீம் டாக்டர் அங்கே 24 ஹவர்ஸ் ஸ்டேஷன் பண்ண மாதிரி நம்ம அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லாமல் ரெவென்யூ சைடில் ஸ்பெஷல் டீம்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டோம். போலீஸ் சைடில் பந்தோபஸ்துக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ், டிராஃபிக் டைவர்ஸுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிட்டாங்க. ஸோ இது போல் மக்களுக்கான அடிப்படை வசதிகளுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லாமல் எல்லா ஏற்பாடுகள் திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகம் சார்பாக எல்லாமே சிறப்பாக செயல்பட்டு வருகின்றதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கோவையில் பல்வேறு நாடுகள் பங்கேற்ற அதிநவீன வேளாண் இயந்திரங்கள் கண்காட்சி தொடங்கியுள்ளது. கோவை கொடிசியா வளாகத்தில் இந்தியாவின் முதன்மை வேளாண் வணிக கண்காட்சி இன்று தொடங்கியது. இந்த கண்காட்சியை பல்வேறு தொழில் அமைப்புகளும் கோவை வேளாண் பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்துகின்றன. இதில் மகாராஷ்டிரா, குஜராத், ஹரியானா உள்ளிட்ட வட மாநிலங்கள் மட்டுமின்றி அமெரிக்கா, ஜப்பான், சீனா போன்ற வெளிநாடுகளில் இருந்தும் 400க்கும் மேற்பட்ட வேளாண் இயந்திரங்கள் கண்காட்சியில் வைக்கப்பட்டுள்ளன. இந்த கண்காட்சி மூலம் 100 கோடி ரூபாய் அளவிற்கு வர்த்தகம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் கலந்து கொண்டு இயந்திரங்களை பார்வையிட்டனர். 17வது ஆண்டாக 5 ஸ்டால்களிலும் அரங்குகள் நிரம்ப பெற்று கண்காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. இதில் பலரும் சேர்ந்து உதவி இருக்கின்றார்கள். அத்துணை பேருக்கும் நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். கிட்டத்தட்ட 400 ஸ்டால்கள் போடப்பட்டிருக்கின்றன. அதாவது நேரடியாக பார்ப்பதற்கான விளைந்த பயிர்களும் இருக்கின்றன, பூத்த பயிர்களும் இருக்கின்றன, காய்ந்த காய்கறிகளும் இருக்கின்றன. ஆக எதை வேண்டுமானாலும் பார்வையாளர்களும் ஊடக நண்பர்களும் தொழிலதிபர்களும் விவசாயிகளும் பார்த்து தொழில்நுட்பத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதுபோன்ற முயற்சியை செயல்படுகின்றோம். ஜிஎஸ்டி வரி விதிப்பை நீக்க கோரி விருதுநகர் மாவட்டத்தில் அருப்புக்கோட்டை விசைத்தறி நெசவாளர்கள் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டனர். விருதுநகர் சாலை ஆயிரங்கண் மாரியம்மன் கோவில் முன்பாக நடத்தப்பட்ட உண்ணாவிரத போராட்டத்தில் விசைத்தறி துணி உற்பத்தியாளர்கள், நெசவாளர்கள் மற்றும் சாயப்பட்டறை தொழிலாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வரி விதிப்பிலிருந்து விலக்கு பெற்றிருந்த விசைத்தறி ஜவுளி ரகங்களுக்கு தற்போது ஜிஎஸ்டியில் விதிக்கப்பட்ட 5% வரியை நீக்க கோரி அருப்புக்கோட்டை விசைத்தறி நெசவாளர்கள் கடந்த 5ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களது போராட்டத்தின் ஒரு பகுதியாக இன்று விசைத்தறி நெசவாளர்கள் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் மேற்கொண்டனர். அருப்புக்கோட்டை நகரில் உள்ள விசைத்தறி, சாயப்பட்டறைகள் மற்றும் பசைப்பட்டறைகள் அனைத்தும் இயங்காமல் வேலைநிறுத்தம் செய்து இன்று ஒரு நாள் நாங்கள் அனைவரும் உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டுள்ளோம். ராசிபுரம் அருகே தனியார் நிலத்திலிருந்து சந்தன மரங்கள் கடத்தல் சம்பவம் குறித்து வனத்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள கார்கூடல்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட பெத்தநாயக்கன்பட்டி கிராமத்தில் சேலத்தில் வசித்து வரும் ராய் ஜோஸ் என்பவருக்கு சொந்தமான 5 ஏக்கர் நிலம் அமைந்துள்ளது. இதில் கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்னர் 2100 சந்தன மரக்கன்றுகளை நட்டுள்ளார். இவற்றை பாலசுப்பிரமணியம் என்பவர் பராமரித்து வந்த நிலையில் நேற்றிரவு மர்ம நபர்கள் 3 சந்தன மரங்களை வேருடன் வெட்டி சென்றுள்ளனர். இதேபோன்று சில தினங்களுக்கு முன்னர் ரவி என்பவரது தோட்டத்திலிருந்தும் 20 சந்தன மரங்களை மர்ம நபர்கள் வெட்டி கடத்தியுள்ளனர். இவைகளின் மொத்த மதிப்பு 10 லட்சம் ரூபாய் இருக்கும் என தெரிவித்துள்ளனர். இந்த தொடர் கொள்ளை சம்பவம் குறித்து வனத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். குடியாத்தம் அருகே விவசாய நிலங்களுக்குள் புகுந்து சேதம் விளைவித்து வரும் யானை கூட்டத்தை விரட்டியடிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் மாவட்ட கொட்டமிட்டா கிராமத்தில் பாபு என்பவருக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் நேற்று இரவு சுமார் 10க்கும் மேற்பட்ட யானைகள் நுழைந்துள்ளன. அப்போது 70க்கும் மேற்பட்ட மாமரங்களை முறித்து தின்றும் மிதித்தும் கடுமையாக சேதம் விளைவித்துள்ளன. இதனால் சுமார் 4 லட்சம் ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டுமாறு பலமுறை புகார் தெரிவித்தும் வனத்துறை மெத்தனமாக இருப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். எங்களுக்கு இங்கே உயிர் பாதுகாப்பும் இல்லை, விவசாய நிலம்லாம் ரொம்ப இதாக இருக்குது, தண்ணி பிரச்சனை இருக்குது. நாங்கள் சொட்டு நீர் போட்டு இந்த மாதிரி மரத்தை வளர்த்தா இந்த மாதிரி யானை கூட்டம் வந்து
அடியோட மொத்தம் பிரச்சனை அடியோட சேதப்படுத்திடுச்சு. இதை வனத்துறைக்கு சொல்லி எந்த விதமான நடவடிக்கை இல்லை. இனிமேல் இந்த வந்து இவங்களுக்கு சொல்கிறத விட சட்டப்பூர்வமான நடவடிக்கை போகலான்ற கோர்ட்டு மூலமாக போகலான்ற முடிவுக்கு நாங்கள் இன்றைக்கி வந்துட்டோம். திருச்சி அருகே டாஸ்மாக் மதுக்கடையை அகற்ற வலியுறுத்தி பெண்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்டம் தேவதானபுரத்தில் உள்ள டாஸ்மாக் மதுக்கடையை அகற்றக் கோரி அப்பகுதி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பாக பலமுறை அரசு அதிகாரிகளிடம் முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி பெண்கள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் மதுக்கடை முன்பு திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வார்த்தை பெண்கள் வந்து சுதந்திரமாக நடக்க ரொம்ப பயப்படுறாங்க. அன்றாடு வயிற்று பொழப்புக்காக தான் வேலைக்கு வராங்க. மானத்தை இழக்கிறதுக்காக வேலைக்கு வரல. இன்னும் கொஞ்ச நாள் போனால் அந்த செய்கை இங்கே நடந்துரும் போல இருக்குது. அதனால் தயவு செஞ்சு தமிழக அரசு இந்த கடையை நிரந்தரமாக இடமாற்றம் செய்யணும்னு ரொம்ப தாழ்மையோடு கேட்டோம். நாங்களும் போராடிட்டோம். அப்படியே அவங்க எடுக்கலைன்னா இப்போ வந்து 200 பேர் இருக்கோம். இன்னும் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு இன்னொரு 200 பேர் வருவாங்க. சாயங்காலம் 5 மணி பேர் 1000 பேர் போராடுவோம். இதேபோன்று கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் பகுதியில் மதுக்கடையை அகற்றக் கோரி 3வது நாளாக பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர். இதில் ஏராளமான பள்ளி மாணவிகள் கலந்து கொண்டனர். போராட்டத்தில் 20க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். திருவள்ளூர் அருகே புதிதாக திறக்கப்பட்ட அரசு மதுக்கடையை மூட வலியுறுத்தி கிராம மக்கள் மதுக்கடையை முற்றுகையிட்டனர். மது அருந்த வரும் குடிமகன்களால் பொதுமக்கள் பல்வேறு இன்னல்களை சந்திப்பதாக புகார் தெரிவித்தனர். இதனையடுத்து மதுக்கடையை மூடக்கோரி ஊர்வலமாக வந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இத்துடன் என் தமிழ்நாடு செய்தி தொகுப்பு நிறைவு பெற்றது. மேலும் பல்வேறு செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு.